டெய்லி கொஷின் சீரீஸ் டே 2 கொஷின் பார்க்கலாம். சீரீஸ் கொடுத்துருக்காங்க, கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு நான் லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் அப்படின்னா சமேஷன் ஏஎன் அண்ட் சமேஷன் பிஎன் ரெண்டு சீரீஸ் எடுத்துக்கிறோம். வேர் an greater than or equal to 0 and bn greater than or equal to 0 and limit n tends to infinity an by bn equal to L non-zero. limit non-zeroவா இருக்கு அப்படின்னா then summation bn convergent implies summation an convergent. Summation bn divergent implies summation an divergent. கொடுத்துருக்க கொஷினில் நான் உள்ளே இருக்கிற டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லாக் 1 + 1/n³ அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்னா லாக் 1 + x is equal to x minus x² / 2 + x³ / 3 மைனஸ் போயிட்டே இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்க டேர்மில் 1/n³ இருக்குது. அப்போ எப்படி எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னா n into 1/n³ 1/n³ whole square dot 2 plus goes on. 1/n³ காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 1 minus 1/n³ dot 2 plus goes on. கேன்சல் பண்ணிட்டோன்னா 1/n² 1 minus 1/n³ dot 2 goes on. இப்போது இந்த சீரீஸ் நம்ம கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு சொல்லணும். இப்போ நான் லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். bn வந்து நான் 1/n² அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். bn equal to 1/n² சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அண்ட் bnோடைய டேர்ம்ஸ் எல்லாமே greater than or equal to 0. இந்த ஹோல் டேர்ம் இருக்குல்ல which is equal to summation an வச்சுக்கிறேன். anனும் எல்லாமே greater than or equal to 0. இப்போது limit n tends to infinity an by bn வேல்யூ கண்டுபிடிக்கணும். an வந்து 1/n² 1 minus n³ dot 2 goes on divided by bn 1/n² ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு நான் லிமிட் எடுத்தேன்னா லிமிட் வேல்யூ இஸ் 1 ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ. அப்போது சமேஷன் bn கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சமேஷன் an பற்றி சொல்லிடலாம் லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் வச்சு. இப்போது which is equal to summation 1/n². இப்போ இது கன்வர்ஜென்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் இன்னொரு டெஸ்ட் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். p சீரீஸ் டெஸ்ட். summation 1/n⁻p where p greater than 1 then summation 1/n⁻p is convergent and summation 1/n⁻p where p is lesser than or equal to 1 then summation 1/n⁻p is divergent. அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாமா? இங்கே pயோட வேல்யூ என்ன? 2 greater than 1. அப்போது ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போது சமேஷன் 1/n² என்ன ஆகிடும்? கன்வர்ஜென்ட் ஆகிடும். தட் இஸ் சமேஷன் bn கன்வர்ஜென்ட் ஆகிடுச்சு. சமேஷன் bn கன்வர்ஜென்ட்னா சமேஷன் anனும் கன்வர்ஜென்ட் which means சமேஷன் anனும் கன்வர்ஜென்ட். ஆன்சர் இஸ் கன்வர்ஜென்ட். சேம் கொஸ்டின் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி உங்களுக்கு வேறு ஒரு கொஷின் தரேன். நீங்கள் இதே
யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ட்ரை இட். Summation n is equal to 1 to infinity n square log of 1 plus n cube. Check convergent or divergent. Just check பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. டெய்லி கொஷின் சீரீஸ் டே 3ல இதுக்கான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.